Okay. Right. So can you people tell me what stream these images belong to? இந்த 4 இமேஜ் இருக்கு இல்லையா? இந்த 4 இமேஜஸ் வந்து எந்த ஸ்ட்ரீம், எந்த எஜுகேஷன் ஸ்ட்ரீம் ரிலேட்டட்? ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல். ஸோ எந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டட்? கேன் எனிஒன் டெல் மீ? ஸோ ப்ராஜெக்ட்ஸ், which means labs, presentations, project, 8 semesters. எந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டடானது? மேபி இன்ஜினியரிங்கா சார்? எஸ், அப்சல்யூட்லி இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டஃப். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இன்ஜினியரிங் ரிலேட்டட், இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க? So obviously we people know many engineers are working in, I mean engineering graduates are working in food delivery and other informal sectors, and very few people are working in their same domain, and most of the people are working in some other domain. For example, மெக்கானிக்கல் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக இருப்பாங்க. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த லைனில் இருப்பாங்க. ஸோ nowadays the people who is graduating in certain field and building engineer and IT. Yes, exactly, ஹேமா. ஸோ இப்போ இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து அவங்க படிச்சதுக்கு இல்லாம வேற ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, வேற ஒரு ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேன் எனிவன் சே த ரீசன் வை வி பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் ஜாப்ஸ் இன் ஆர் சேம் ஃபீல்ட்? ஸோ நம்ம படிச்ச ஃபீல்டுலேயே ஏன் நம்மளால வந்து ஜாப்ஸ் எடுக்க முடியறதில்ல? கேன் எனிவன் பாயிண்ட் அவுட் சம் ரீசன்ஸ்? த திங்ஸ் விச் யூ நோ. இப்போ ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அது ரிலேட்டடான ஜாப்ஸ் அவங்க போகிறதில்ல. இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, அது ரிலேட்டடான ஜாப்ஸ் அவங்க மேக்ஸிமம் போகிறதில்ல. ஸோ வை, வாட் இஸ் த ரீசன்? சார் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஓகே, கான்செப்ட்ல வந்து அவங்க கிளியரா இல்லாம இருந்திருக்கலாம் சார். ஓகே, அவங்க கான்செப்ட்ல கிளியராக இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ யாருக்குமே வந்து படிச்சதுக்கான வேலை இருக்கிறது இல்லை. ஓகே, ஐ அக்ரி ஹேமா அண்ட் ராகவர்தினி அண்ட் அந்த ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். வெரி குட், நைஸ். ஓகே, குட். ஸோ இன்னைக்கு இந்த கம்ப்ளீட் செஷன், இந்த 1 hour செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு யுவர் எம்ப்ளாய்மெண்ட் திங்ஸ். ஜாப் மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஸ் என்ன? ஸோ ஜாப் மார்க்கெட் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஸோ வாட் ஆர் த கோர் கம்பிட்டன்சிஸ் விச் ஆர் எக்ஸ்பெக்டட் பை தி கார்பரேட் கம்பெனிஸ்? நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் சரி, நாட் only with ஐடி செக்டர், நாட் only with the சர்வீஸ் செக்டர், ஈவன் இஃப் யூஆர் கோயிங் ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார்ஸ், எந்த செக்டார்ஸ் போனாலும் ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? Why we people are not getting the right jobs? So அதான் வந்து இந்த கம்ப்ளீட் செஷன். ஓகே, ஸோ வெல்கம் டு ஸ்கல்ப்டெக் அகாடமி அண்ட் ஐ எம் ஜெஃப்ரின், the founder of Sculpt Academy, and I am a certified soft skill trainer. I have 8 years of experience. I have been a tutor and mentor for the people who are preparing for government exams. I am a trainer who train people for soft skills, placement, and communication, and I also have an experience in the stream of content developer. And here in the Sculpt Academy, we provide these following trainings. One, soft skill training. This is one of the essential part. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ட்ரைனிங்னுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்னுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? வை த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரேதர் தன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இதெல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம், இந்த 1 hour டிஸ்கஷன்ல கம்ப்ளீட்டாகவே பார்ப்போம். செகண்ட், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ வி டூ ப்ரொவைட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்ளீட் இன்டர்வியூ டிப்ஸ், வாட் ஆர் த ரவுண்ட்ஸ், அதை எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி பேசலாம், அண்ட் இம்ப்ரூவிங் தி கான்ஃபிடன்ஸ் இன் த இன்டர்வியூ ப்ராசஸ். இது எல்லாமே இங்கே. அண்ட் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், வி ப்ரொவைட் ட்ரைனிங் ஃபார் தி எம்ப்ளாயிஸ் ஆல்சோ. ஸோ கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கார்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய கரியர் க்ரோத்துக்கு என்ன இது பண்ணலாம், டு பி இன் சிம்பிள் டேர்ம்ஸ் கரியர் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணலாம். ஓகே, ஸோ வி ஆல் நோ த டேர்ம் ஜாப் செக்யூரிட்டி, பட் nowadays there is another terms which is called as career security. So career security நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கார்பரேட் ட்ரைனிங்ல, அண்ட் வி ப்ரொவைட் த செப்பரேட் கம்யூனிகேஷன் கிளாஸஸ் ஆல்சோ. ஓகே, ஓகே. So with this small introduction, I'm just giving you the real happenings in the world. Okay, ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக நம்மளை சுற்றி நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் நடக்குது. பிகாஸ் ஃபியூ பீப்புள் மே திங்க், நான் படிச்சிருக்கேன் பட் எனக்கான அதுக்கான வேலை இல்லை, இந்தியாவில் சுத்தமாகவே வேலை இல்லை, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதே இல்லாமல் இருக்கு.
ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ், லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரீசன்ட் நியூஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரீசென்ட்லி IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஸோ IMF வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியனுடைய GDP 7.3%, அதாவது அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு அப்படின்றது IMF-னுடைய ஒரு ரிப்போர்ட். ஸோ GDP இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் த கண்ட்ரி. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் நம்ம இந்தியன் கண்ட்ரியில் எதையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. வெதர் வாட் எவர் இட் இஸ், கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், ஏதோ ஒன்று அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டோட்டல் வேல்யூ நம்ம GDP அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்ட்ரினுடைய எக்கனாமி 2025 நம்ம கண்ட்ரியுடைய எக்கனாமி ஸ்டேபிளாக இருந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் நல்லா இருந்திருக்கு. இதுதான் ரீசன். இப்போ இதில் ஜாப் இருக்கா இல்லையா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா இருந்திருக்கா இல்லையா அப்படின்றது ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஸோ இந்த நியூஸ் பொறுத்தளவுக்கு 2025 நம்ம இந்தியன் எக்கனாமி நல்லா இருக்கு, விச் மீன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, வென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் நியூஸ், எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, லே ஆஃப் அப்படின்ற டேர்ம்ஸ். ஸோ லே ஆஃப், நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், சடனாக உங்களுக்கு வேலையில் அனுப்பிச்சுடுவாங்க. சில கம்பெனிஸ், some companies will give you the notice period. They'll ask you to serve you the notice period, because if they terminate you suddenly, definitely will have financial issues. To have that in concern, few companies will give you certain time period to search for another job. இன்னும் சில கம்பெனிஸ் இம்மிடியட்டாக நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம், பட் வி ப்ரொவைட் யூ 2 months ஆஃப் சேலரி. அந்த மாதிரி சில கம்பெனிஸ் இருப்பாங்க. 2025 மட்டும் 2025 ஃபர்ஸ்ட் 5 months மட்டும் கிட்டத்தட்ட 62,000 பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அது எங்கெங்கன்னா நம்ம ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, ரொம்ப லைஃப் செட்டில், இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனால் லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் மோஸ்ட் MNC கம்பெனிஸில் தான் 62,000 people. ஸோ 1 or 2,000 கிடையாது, 62,000 people 2025 ஃபர்ஸ்ட் 5 months, ஜான்லேருந்து மே வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 5 monthsல 62,000 ஆஃப் பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து அந்த ஜாப்னுடைய இது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ IMF என்ன சொல்லியிருந்தாங்க, 2025 நம்ம இந்தியன் எக்கனாமினுடைய இது நல்லா இருக்கு, பட் 2025 அடுத்து, அதாவது 26 எக்கனாமி ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. By gathering all this news, by analyzing all this news, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த IMF-னுடைய ஸ்ட்ராங் ரிப்போர்ட் 7.3%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால தான் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும் இல்லையா. ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம் எம்ப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கு அப்படின்றது கிடையாது. ஸோ வி ஹேவ் ஜாப்லெஸ் க்ரோத். ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்றது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாமல் இருக்கிற ஆட்களை வச்சு ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் நாட் ஹையரிங் த நியூ பீப்புள், பட் வி ஆர் கிவிங் த சேம் ப்ரொடக்ஷன், ஆர் வி ஆர் கிவிங் தி ஹையர் ப்ரொடக்ஷன் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள், சேம் அமௌண்ட் ஆஃப் லேபர். இதை வந்து நம்ம ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணாமல் ஒரு எக்கனாமி நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இப்போ இந்த கண்டிஷனில் இந்த 2026 இது எக்கனாமி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் தட் வி ஹேவ் அ கொஸ்டின் மார்க் இன் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வில் ஹாவ் லிமிட்டட் சீட்ஸ். எந்த ஃபீல்ட் போனாலும் நமக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து செக்டர்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம எக்கனாமியில் ஐ வில் கிவ் யூ த லேட்டஸ்ட். ஓகே, ஸோ 2026 IMF-உடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் படி எக்கனாமி கம்மியாகும், விச் மீன்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக ஹையரிங் வராது. ஓகே, அண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ். ஓகே, இது வந்து Jan 19 வந்த ஒரு நியூஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி நாம் எப்படி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இதில் எப்படி ஒரு ஜாப்ல நம்ம போய் பிளேஸ் ஆகலாம். ஸோ இப்போ எக்கனாமி கம்மியாகுது அப்படின்றதுனால நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்றது கிடையாது. வி ஹேவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வி ஹேவ் டு கிரியேட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஹவு டு கிரியேட் தட், ஹவு டு டெவலப் யோர் செல்ஃப் டு கிரியேட் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதான் வந்து எனக்கு கம்ப்ளீட் 1 hour செஷன். ஓகே, ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யர் டிகிரி வி ஹேவ் 2 options. 1, ஜாப். சரிங்களா, ஏதாவது ஒரு ஜாப்ல நம்ம போய் பிளேஸ் ஆகும், மேபி ஆன் கேம்பஸ்லயோ இல்லை வந்து ஆஃப் கேம்பஸ்லயோ ஏதாவது ஒரு பக்கம் நம்ம போய் ஜாப்ல பிளேஸ் ஆகும். ரைட். செகண்ட் ஆப்ஷன், சம் பீப்புள் வில் ஸ்டார்ட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து பார்த்தீங்க, இது வந்து செகண்டரி ஆப்ஷன். ஓகே, ஐ மீன் த செகண்ட் ஆப்ஷன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க 2 ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணவங்க. ஒன்று, தே வர் பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ். அவங்க கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விஷ் பண்ணி ரொம்ப அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட அந்த ஸ்கில் இருக்கும், அதனால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள்,
எனக்கு இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ ஹாவ் மணி, ஐ ஹாவ் மணி டு இன்வெஸ்ட், ஆர் ஐ நோ சம்திங் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட், ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். எனக்கு கம்ப்ளீட்டா தெரியாது, என்கிட்ட மணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு மணி இருக்கு, இல்ல அந்த ஃபீல்டு ரிலேட்டடா ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு, அதை வச்சு என்னால வந்து பிசினஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த டூ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ல அந்த செகண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்னால 2 இயர்ஸை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு தாண்ட முடியாது. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வில் கெட் ஃபெயில். வை? பிகாஸ் தே ஆர் நாட் பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் their ஜாப். ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே அது பிக்கப் ஆக கண்டிப்பாக டைம் எடுக்கும். அந்த டைம் நாம யாருமே கொடுக்கறது இல்லை. அதனால தான் வந்து 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள, சின்ன ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள அவுட் ஆஃப் 100 கம்பெனிஸ் 70 கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் ஷட் டவுன். சரிங்களா? ஸோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கும் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் வேணும், ஒரு சர்டன் ஃபேக்டர்ஸ் வேணும், ஒரு சர்டன் ஸ்கில்ஸ் வேணும். அதெல்லாம் என்னென்ன? So these are your career opportunities. The session is completely based on how to pick your career opportunities. இப்போ கரியர் நீங்கள் ஜாப் போனாலும் சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் கரியரில் நீங்கள் எப்படி ஷைன் ஆகலாம், உங்கள் கரியரில் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான செஷன் தான் வந்து இந்த 1 hour வெபினார் செஷன். ஓகே, okay, today's agenda. So what is today's agenda? The first one, evolution of interviews. அது இன்டர்வியூஸ்னுடைய எவல்யூஷன் எப்படி, அது ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு, அண்ட் நவ் வாட் த கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங், வாட் த இன்டர்வியூ ப்ராசஸஸ் அண்ட் வாட் த கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டிங், அந்த எவல்யூஷன் என்னென்ன, அந்த இன்டர்வியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட், வை வி பீப்புள் ஆர் ஃபீல் வெரி ஹார்ட் டு கெட் அ ஜாப். Even rather than getting a job, we feel very hard to clear at least 1 or 2 rounds of interview process. ஏன் அதுக்கான ரீசன்ஸ் என்ன? The common reasons of getting rejected. You may be very close to the interview process. I mean, you may be very close to the success of the interview. You may be in the merit list, but you will get rejected. So, what are the reasons you will get rejected? ஸோ நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு? ஸோ காமன் ரீசன்ஸ், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி காமன் ஃபார் ஆல் த ஸ்ட்ரீம்ஸ். அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். இப்போ அந்த எவல்யூஷன் ஆஃப் இன்டர்வியூஸ் பேஸ்டாக கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. எதனால நாம இன்டர்வியூ கிளியர் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், ஹவு டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் டு யோர் கரியர், உங்க கரியருக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன? ஓகே, ஸோ வாட் ஆர் தி இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் இன் 2026? ஓகே, இனி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இனி வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் டுடேஸ் அஜெண்டா. Okay, the first one is evolution of interview process. So I hope everyone know about the interview process. So what do you mean by interview process? Interview process அப்படின்றது என்ன? ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? Can anyone? Can anyone tell me about the interview process which you know? So what it is? Sir, it is a professional conversation between an interviewer and interviewee where they Okay, discuss about their professional questions and answers, sir. very good, nice, good. Any other? So what do you mean by interview process? Okay, so interview process is starts from apply button. Okay, so you're applying for the particular job. So there the interview process gets starts. சரிங்களா? நீங்கள் ஒரு கம்பெனியில் லிங்க்டின்லையோ இல்லை நாக்ரி, ஷைன் இது மாதிரி வெப்சைட் போர்ட்ஃபோலியோஸ்லையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அங்கேருந்தா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டில் த ஃபைனல் ஹெச்ஆர் இன்டர்வியூஸ். ஸோ நடுவில் உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ் த இன்டர்வியூ ப்ராசஸ் வில் கெட் டிஃபர். சில கம்பெனிஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் வைப்பாங்க. மேக்ஸிமம் இந்த எம்என்சி கார்பரேட் கம்பெனிஸில் first round will be your aptitude round or any other written rounds. Was well structured and professional. The questions were relevant to the role and allowed the candidates to clearly express their skills, knowledge and experience. Very good, Ms. Varshika.
இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஒன் டெஃபினெட்லி. இந்த ஃபார்மல் செக்டர்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு கம்ப்ளீட் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் தேல் ஹாவ் அ கம்ப்ளீட் ஃபில்டர் ப்ராசஸ், ஸ்ட்ரக்சர்டு ஃபில்டர் ப்ராசஸ், இதெல்லாமே இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வாட் டு யூ மீன் பை இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றத கொஷின். ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் அந்த அப்ளை பண்ணுற டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர் ரவுண்டை தாண்டி உங்கள் ரிசல்ட் வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் அப்ளைங், ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆஃப் அப்ளைங் till the preparation of your final list. This is your interview process. How it was evolved, how it is being evolved through years. எப்படி வந்து இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி மட்டும் இருந்தால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த கேண்டிடேட்டுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த கேண்டிடேட்டுக்கு ஜாவா மட்டும் தெரிஞ்சால் போதும், கோடிங்குடைய பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இண்டஸ்ட்ரி சைடு போறவங்களுக்கு அந்தந்த ஃபீல்டு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஏதாவது டிசைனிங் போறீங்கன்னா டிசைனிங் டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னது ஒரு டைம். சரிங்களா? ஸோ த கம்பெனிஸ் வர் எக்ஸ்பெக்டட் ஒன்லி த டெக்னிக்கல் நாலேஜ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் தாண்டி இப்போ எனக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் எனக்கு பத்தாது, அது போக எனக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸும் வேணும். ஐ நீட் த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் ஆல்சோ. இப்போ எனக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராசஸில் மட்டும் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் எனக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு வேணும். எனக்கு அந்த கேண்டிடேட் கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வேணும். அந்த கேண்டிடேட் வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுத்துக்கணும். அந்த கேண்டிடேட்டுக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னது ஒரு டைம். சரிங்களா? பட் நவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், கல்ச்சுரல் ஃபிட். சரிங்களா? கல்ச்சுரல் ஃபிட். ஸோ கல்ச்சுரல் ஃபிட் மீன்ஸ் இப்போ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நவ் த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் லைக் ஐ நீட் அ கேண்டிடேட் ஹூ இஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் டெக்னிக்கல் பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனலிஸ்ட் வச்சுக்குவோம். இப்போ டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு போகிறாங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு முக்கியமானது வந்து பார்த்தோம்னா பைத்தன் அண்ட் எஸ்கியூஎல், இந்த ரெண்டு நாலேஜ் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு இந்த கேண்டிடேட்க்கு பைத்தன் அண்ட் எஸ்கியூஎல் இந்த ரெண்டு நாலேஜுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது டெக்னிக்கல் பார்ட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் த கேண்டிடேட் ஷுட் பொசஸ் சம் சாஃப்ட் ஸ்கில்ஸ். கேண்டிடேட் கிட்ட ஒரு சாஃப்ட் ஸ்கில்லும் இருக்கணும், ஒரு பார்ட். இதெல்லாம் தாண்டி ஸோ பியாண்ட் தீஸ் டூ ஐ நீட் த பர்சன் ஹேஸ் டு பி ஃபிட் வித் த கம்பெனிஸ் கல்ச்சர். இந்த கம்பெனிக்கு என்ன கல்ச்சரோ அது கூட நல்லா ஃபிட் ஆகணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கம்பெனி தெரியும் இல்லையா? ஸோ கூகுள் கம்பெனியினுடைய மேஜர் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா டீம் ஓரியன்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ கூகுள் வில் ப்ரிஃபர் த கேண்டிடேட் who can be able to collaborate with people. சரிங்களா? சாஃப்ட் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லா இருக்கலாம், அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட ப்ராப்ளம் சால்விங் நல்லா இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அவங்களால அந்த கம்பெனியில் டீம் கூட ஒர்க் பண்ண முடியலை, டீம் கூட கொலாபரேட் பண்ண முடியலை அப்படின்னா கூகுளில் சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்டு கல்ச்சுரல் ஃபிட். So cultural fit is, which means that a company is having a culture and it is expecting a candidate to fit himself in the culture. சரிங்களா? கம்பெனிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, அந்த கல்ச்சருக்கு கேண்டிடேட் ஃபிட் ஆகும், அதுக்கான ஸ்கில் அவங்க கிட்ட இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்போ. ஓகே, ஜாப்போனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கல்ச்சர். ஸோ என்னதான் இருந்தாலும் கஸ்டமர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கல்ச்சர் தான் வந்து ஜாப்போ கம்பெனி ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கல்ச்சர்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எம்பத்தி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபன், இந்த மூணு விஷயங்கள் வந்து ஜாப்போ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கல்ச்சரல் ஃபிட் ஸ்கில்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுடைய கல்ச்சருக்கும் ஒவ்வொரு கம்பெனியுடைய வேல்யூஸ்க்கும் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் ஃபிட் ஆகும். சரிங்களா? அப்படி ஃபிட் ஆனாங்க அப்படின்னா அவங்கள வேலைக்கு எடுத்துக்குவாங்க, அவங்க அந்த கம்பெனியில் சஸ்டெயின் ஆக முடியும். சரியா? இல்லைன்னா அந்த கம்பெனியில் நம்ம சஸ்டெயின் ஆக முடியாது, இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. ஓகே, டு கிவ் யூ ஆன் another எக்ஸாம்பிள், நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. சரியா? மற்ற கம்பெனிஸ் மாதிரி இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க எம்ப்ளாயீஸுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. பட் they need the candidates, they need the people to fit into their culture. Their culture is high performance. எல்லாருமே வந்து அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும்.
ஸோ அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணணும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அவங்க என்ன டாஸ்க் செய்கிறாங்களோ அது ஃபெயில் ஆனாலும் சரி, இல்லை வந்து சக்ஸஸ் ஆனாலும் சரி, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க எடுத்துக்கணும். ஓகே, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது, பிகாஸ் த கம்பெனி இஸ் நாட் இன்வால்விங் இன் யோர் ப்ராசஸ், த கம்பெனி இஸ் கிவிங் த கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கம்பெனிக்குள்ள நீ எப்படி வேணாலும் வந்துக்கலாம். எங்கள் உனக்கு ட்ரெஸ் கோட் கிடையாது. எங்கள்கிட்ட உங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீ ஒர்க் பண்ணுறதும் உன்னுடைய இதில் வந்து நீ ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரீடம்ஸும் கொடுக்குறப்போ கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அடிக்கடி போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு டைம் போகும். ஸோ வி ஹாவ் டு பி செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஹவு த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங். த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் எ ப்ரொஃபிஷியன்ட் நாலேஜ் இன் த டெக்னிக்கல் பார்ட். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் த ப்ரொஃபிஷியன்ட் நாலேஜ். ஸோ ரொம்ப எக்ஸலாக இருக்கணும், அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் நாலேஜில் ரொம்ப எக்ஸலாக இருக்கணும். ப்ளஸ் த கம்பெனி இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் த கம்பெனி இஸ் ஆல்சோ கிவிங் அன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த சாஃப்ட் ஸ்கில்ஸ். அது போக அந்தந்த கம்பெனியினுடைய கல்ச்சருக்கு அவங்க ஃபிட் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அந்த கல்ச்சரல் ஃபிட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே அந்த கல்ச்சரல் ஃபிட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் தான் வந்து பிஹேவியரல் ரவுண்ட், மேனேஜரியல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ரிட்டன் டெஸ்ட், அப்புறம் வந்து டெக்னிக்கல் ஓரல் ஆர் ரிட்டன், குரூப் டிஸ்கஷன், ஃபைனல் ஹெச்ஆர். இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச இன்டர்வியூ ரவுண்ட்ஸ். பட் நவ் த கம்பெனிஸ் ஆர் ஃபாலோயிங் சர்டன் நியூ ரவுண்ட்ஸ் கால்ட் பிஹேவியரல் ரவுண்ட், மேனேஜரியல் ரவுண்ட். இந்த மாதிரி வந்து சில இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே வைக்கிறது இல்லை, ஒரு சில ரோல்ஸ்க்கு ஒரு சில கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய இது. இப்போ இந்த பிஹேவியரல் ரவுண்ட், மேனேஜரியல் ரவுண்ட், இந்த ரவுண்டில் இந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம கம்பெனியினுடைய விஷன் அண்ட் மிஷன், நம்ம கம்பெனியினுடைய கல்ச்சருக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் நவடேஸ். ஓகே, ஸோ have you all cleared with this? Do you have any doubts or clarification? Yes, Mr. Madan. Mr. Madan, have you raised your hand? Okay. I hope everyone is clear with the expectation of company in the interview process. Okay. Why getting job is harder? ஏன் வந்து நமக்கு ஜாப் வாங்குறது ரொம்ப ஹார்டாக இருக்கு? ஸோ ஏன் நான் இதை ஹார்டர் அப்படின்னு சொல்கிறேன்? ஸோ ஹார்ட் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் வேணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல, இல்லை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, விச் மீன்ஸ் தட் த சிலபஸ் இஸ் டூ வாஸ்ட், த சிலபஸ் இஸ் ஸோ டெப்த். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி மோர் ஹார்டர். இப்போ நார்மலாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி ஹார்ட் டு கிளியர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிகாஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் எட் தட் மச் லெவல். ஸோ அப்போ ஹார்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பேராமீட்டர் வேணும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன? ஸோ ஐம் கிவிங் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட். ஓகே, ஸோ 26.24% த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாப்ஸ். ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அதாவது ஒரு கம்பெனிக்கு 100 people இன்டர்வியூ வராங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு அங்கே வேலை கிடைக்கும்? 27%. ஓகே, 26.24 ரவுண்ட்லி வி கேன் சே 26 or 27. இப்போ 100 people வராங்கன்னா அதில் வேலை கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 26-27 people தான். ஓகே, தென் இப்போ நமக்கு ஒரு இன்டர்வியூ கிளியர் ஆகணும். ஸோ வி ஆர் கிளியரிங் த ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்ட் அண்ட் வி ஆர் கெட்டிங் எ ஜாப். In that case, we have to attend 10 to 20 interviews. Only if you attend 10 to 20 interviews, you will be able to select at one company. சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10லிருந்து 20 கம்பெனிஸ் வந்து நம்ம ஏறி இறங்கி இருக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் டு த இன்டர்வியூ ப்ராசஸ். இப்போ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங் வி ஹாவ் 20 people. சரியா? ஒரு கம்பெனியில் ஒரு ஜாபுக்கு வேகன்சி கொடுத்துருக்கான், வி ஆல் 20 இஸ் அப்ளைங் ஃபார் தட். அப்ளை பண்ண எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கூப்பிட மாட்டாங்க. அதில் 8.3% மட்டும்தான் அவங்க கூப்பிடுறாங்க. அரௌண்ட் 8 to 9 people.
சரிங்களா. அவுட் ஆஃப் 100 8 to 9 பீப்புளை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்டர்வியூக்கு காலே பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 91 to 92 பீப்புளை அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றதே கிடையாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் த ரேட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். சரிங்களா. நம்ம இந்தியன் கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 16%, 100ல் 16 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்காங்க. 4.8% அப்படின்றது ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஓகே. இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு தான் இப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர் டு 100 எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னா ஒரு கம்பெனி அட்டன் பண்ணுறேன், அந்த கம்பெனிலேயே என்னால் செலக்ட் ஆக முடியல. ஸோ ஐ ஹாவ் டு அட்டெண்ட் 10 to 20 இன்டர்வியூஸ். அப்போ தான் என்னால் ஒரு இன்டர்வியூ ஆகுது கிளியர் பண்ண முடியுது. 100 அப்ளிகேஷன்ஸ் வர இடத்துல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 பீப்புளாவது கூப்பிடலாம். ஆனால் அவங்க கூப்பிடுறது வெறும் 8 to 9 மெம்பர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் என்ன சொல்கிறேன், கெட்டிங் ஜாப் இஸ் ரியலி வெரி ஹார்டு. ஓகே. ஓகே. ஏன் ஹார்ட்? சரிங்களா. ஏன் வந்து ஒரு ஜாப் எடுத்துக்கிறதுக்கு, ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து யாருக்குமே ஒரு சிலருக்கு வந்து ஏன் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது? த ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் த சேம் பாத். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாத்தில் தான் போவாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே. மை டொமைன் இஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தான் என் டொமைன். பட் இப்போ எனக்கு வந்து நான் பார்க்குறேன், எனக்கு என்னால் வந்து ஜாப் எடுக்க முடியல. வாட் ஐ எம் டூயிங், ஐ எம் ஸ்விட்சிங் மை செல்ஃப் இன் டு சம் அதர் டொமைன். இப்போ மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு டொமைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படித்து அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, நல்ல பேக்கேஜில் இருக்காங்க, அப்போ நாமளும் அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறோம். ஸோ டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றது ஒரு ஹை பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஜாப். டிசைனிங் அப்படின்றதும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப். ஸோ அப்போ ஒருத்தருக்கு அது கிடைக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஜாப் போனால் நமக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே பார்த்து நம்ம போகிறோம். ஸோ வி ஆர் மிஸ்ஸிங் சம் ஆஃப் தி அதர் நியூ ஜாப்ஸ். மற்ற ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து விட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ ஃபியூ திங்ஸ். ஹெல்த் கேர் செக்டர்ஸில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் வி ஆர் நாட் அவேர் அபவுட் தட். மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக போகலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் வித் பீப்புள், இஃப் யூ ஹேவ் சம் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், யூ கேன் கோ ஃபார் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். அடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். இப்போ ஒரு கம்பெனியினுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு போகும், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு ஃபினான்ஷியலாக ஏதாவது லோன் வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் வி டோன்ட் நோ அபவுட் திஸ். ஹெச்ஆர் அப்படின்னாலே மேனேஜர்ஸ், ஹெச்ஆர் எம்பிஏனாலே ஹெச்ஆர்னா வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் ஹெச்ஆரில் வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியாது. சரியா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒரே பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நமக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாகும். அண்ட் வென் த காம்படிஷன் இஸ் கெட்டிங் ஹையர், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஒரு ரீசன். செகண்ட், ரெஸ்யூமே. ஓகே. ஸோ ரெஸ்யூமே இஸ் ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் யுவர் இன்டர்வியூ ப்ராசஸ். அந்த ரெஸ்யூமே தான் அந்த என்ட்ரி டிக்கெட். இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்க்க தேட்டர் போகிறீங்க, ஸோ உள்ளே போகணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் த ரைட் டிக்கெட். அந்த ஷோக்கான அந்த டேட்கான ரைட் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். விச் மீன்ஸ் த டேட், த அதர் டீட்டெயில்ஸ் ஆர் த கீவேர்ட்ஸ். அந்தந்த கீவேர்ட்ஸ் இருக்கும்போது தான் உங்களை உள்ளேயே விடுவாங்க. அதே மாதிரி தான் ரெஸ்யூமே. ஸோ உங்கள் ரெஸ்யூமேல ரைட் கீவேர்ட்ஸ் இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களை கம்பெனிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பட் வி பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு ப்ரிப்பேர், ஹவு டு டெய்லர் ஆர் ரெஸ்யூமே. ஒரே ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம், அதை எல்லா ஃபீல்டுக்குமே நம்ம அனுப்புவோம். ஒரு கம்பெனிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸு தேவையில்லாமல் இருக்கும். நம்ம ரெஸ்யூமேல லாஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லு ஒரு கம்பெனிக்கு ஃபஸ்ட்டாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்காம நாம பாட்டுக்கு ஒரே ரெஸ்யூமே ரெடி பண்ணி எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுவோம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்படி நம்ம எல்லா ஜாபுக்குமே ஒரே ரெஸ்யூமே அப்ளை பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. யூ ஒன்ட் பி கால்ட் ஃபார் த இன்டர்வியூ. Because the companies are expecting certain things from your resume, from your document, but your document is not having those expectations. Your document is not meeting their expectations, so you will be get rejected. Okay, so resume part. So resume வந்து ரொம்பவே important ஒன்று. செகண்ட் வந்து டாமினன்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டர். ஸோ முன்னாடி இந்த ஜாப்லெஸ் க்ரோத் சொன்னேன் இல்லையா,
அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகல, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு கொஞ்சமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று. தென் வந்து இன்ஃபார்மல் செக்டார். ஸோ டாமினன்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டார் இன் த சென்ஸ் டெய்லி வேஜ் லேபர்ஸ். ஓகே, டெய்லி வேஜ் லேபர்ஸ். ஒரு கம்பெனிக்குன்னு வந்து எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இருக்காது. They are not registered company. They don't follow the government policies. They won't give any perks and benefits which is announced by the government. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதான் வந்து இன்ஃபார்மல் செக்டர். நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு வேலை இல்லை, ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுலேயே போகிறோம். இன்ஃபார்மல் செக்டார்ஸில் ஜாப்ஸ் வந்து அதிகமாக போகிறோம். அப்படி இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ், ஸோ இப்போ ஐடி கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஒரு சில கம்பெனிஸில், நாட் இந்த ஐடி, இந்த ஒரு சில எம்என்சி கம்பெனிஸில் ஒரு சில ஃபீல்ட்ஸில் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எடுக்கிறாங்க. தே ஆர் ரெக்ரூட்டிங் த பர்சன் ஃபார் 3 months 6 months அந்த மாதிரி. ஸோ இப்போ இது மாதிரி எல்லாம் போகிறதுனால நமக்கு இன்ஃபார்மல் செக்டார்னுடைய டாமினன்ஸ் குறைஞ்சிருச்சு, இன்ஃபார்மல் செக்டார் அதிகமாயிருச்சு. ஸோ அப்போ இதனால நமக்கு வந்து ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆஸ் யூ பீப்புள் செட் அட் ஃபர்ஸ்ட், ஸ்கில்ஸ் மிஸ்மேட்ச். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் டிசைனர், ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, யூஆர் அப்ளைங் ஃபார் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, யூ ஷுட் possess the skills relevant to the full stack development. If you are applying for the data analyst position, you should know certain skills related to data analyst. You should aware about Power BI. You should be aware about Tableau, Python, SQL. இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா தான். ஸோ யூ ஷுட் நாட் ஹாவ் த பேசிக் ஆர் மீடியட் நாலேஜ். யூ ஷுட் ஹாவ் ப்ரொஃபிஷியன்ட் நாலேஜ் இன் தோஸ் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ யூ வில் நாட் ஹாவ் சர்டின் ஸ்கில்ஸ். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், ஒரே ரெஸ்யூமே, அந்த ரெஸ்யூமே எல்லா கம்பெனிக்கும் நம்ம இது பண்ணுறோம், அந்த ரெஸ்யூமே டேட்டா அனலிஸ்ட் பொசிஷனுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். அண்ட் ஒரு சில இதை தாண்டி நம்ம வந்து உள்ளே போயிட்டோம், இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க, ஸோ நமக்கு அந்த ஸ்கில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. We don't have the required skill sets. We don't know how to explain the skill sets which we possess. எதுவுமே. ஸோ அப்போ என்ன, அந்த ஸ்கில்ஸ் மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ். சரிங்களா, நமக்கு ஏன் ஜாப் கிடைக்கிறதுல இவ்வளோ கஷ்டம், அந்த முன்னாடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகே, ஸோ வி ஆர் ஃபாலோயிங் த சேம் பாத். வி டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ரெஸ்யூமே ஃபார் த ஜாப் அப்ளிகேஷன். Dominance of informal sectors and mismatching of your skill sets with the company's skills. Okay, இதெல்லாம் தான் வந்து காமன் ரீசன்ஸ். ஓகே ஓகே, அதர் காமன் ரீசன்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வந்து காரணம் இருக்கும். 1, குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, யூ ஷுட் ஹாவ் தி ப்ரொஃபிஷியல் நாலேஜ். ஓகே, இப்போ வந்து பைத்தனில் எனக்கு வந்து இப்போ பைத்தன் ஏஐ எல்லாமே வந்து காலேஜ் சிலபஸ்லேயே இருக்குது. அப்போது அந்த காலேஜ் சிலபஸ் படிக்கக்கூடிய பீப்புளுக்கு ஏஐன்னா என்னன்னு தெரியும், பைத்தன்னா என்னன்னு தெரியும். ஸோ பைத்தனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, பேசிக் கோடிங்ஸ் எழுத தெரியும். சரியா, இப்போ ஒரு கிளாஸில் 60 people இருக்காங்க அப்படின்னா அந்த 60ல் அவுட் ஆஃப் 50 பீப்புளுக்கு இதனுடைய கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். ஸோ பைத்தன் என்ன, பைத்தனில் எப்படி கோடிங்ஸ் எழுதணும், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். சரியா, எனக்கு குவாலிஃபைடு கேண்டிடேட் தாண்டி ஐ நீட் அ பெட்டர் கேண்டிடேட், ஐ நீட் அ ப்ரொஃபிஷியன்ட் நாலேஜ் கேண்டிடேட். இதை வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ யூ ஷுட் நாட் பி ஒன் அமங் த குவாலிஃபைடு கேண்டிடேட், யூ ஷுட் பி அவுட் ஆஃப் த குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு மற்றவங்களை விட ஒரு விஷயம் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். சரியா, இப்போ பைத்தனில் மற்றவங்களுக்கு 10 விஷயம் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு 12 விஷயம் தெரியும். யூ ஷுட் பி யூனிக் ஃப்ரம் அதர்ஸ், யூ ஷுட் பி அட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃப்ரம் அதர்ஸ். சரிங்களா, நமக்கு குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரியா, அதனால நம்ம ஜாப் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. செகண்ட், சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம உள்ள போகிறோம். சரியா, இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்னுடைய மைண்ட் செட், இப்போ ஜாப் அப்ளை பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் எப்படி அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி டு ஒர்க் ஃபார் 10,000, ஐ எம் நாட் ரெடி டு ஒர்க் ஃபார் 12,000, ஐ நீட் 20,000, 25,000, அட்லீஸ்ட் ஐ நீட் 16,000. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, வாட் அபவுட் யுவர் ஸ்கில் செட்ஸ், டு யூ பொசஸ் த ரெக்வைர்ட் ஸ்கில் செட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு கொஷின் வரப்போ அவங்க கிட்ட அந்த ஸ்கில்ஸே இருக்காது. ஸோ வித்தவுட் பொசஸிங் த ரெக்வைர்ட் ஸ்கில் செட் யூஆர் டிமாண்டிங் எ ஹையர் பேக்கேஜ். நீங்கள் ஃப்ரெஷர், உங்ககிட்ட ரெக்வைர்ட் ஸ்கில் செட்டே கிடையாது, அப்போ நம்ம வந்து அதிகமான சேலரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா, சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால நமக்கு இதனுடைய இது ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நாட் கல்ச்சுரலி ஃபிட். ஸோ இப்போ எனக்கு டெக்னிக்கலாக எனக்கு நாலேஜ் இருக்குது,
Okay, I possess all the technical knowledge which the company expects. And I have certain soft skills. But என்னால் இந்த கம்பெனியோட கல்ச்சருக்கு அடாப்ட் ஆக முடியலை. ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினில் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சுனாலும் ஓகே இந்த பர்சன்னால நம்ம கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷனை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் ஒன். நெக்ஸ்ட், நோ ரெஃபரன்ஸ், விச் மீன்ஸ் உங்களுடைய ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது, அதில் ஒரு எந்த பொசிஷனில் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அடுத்த ப்ரமோஷனுக்கோ உங்களுடைய ஹைக்குக்கோ உங்கள் டிஎல் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே, உங்களுடைய டீம் லீடு வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகே, திஸ் கேண்டிடேட் இஸ் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட், அதனால் அவங்களுக்கு நல்ல ஹைக் கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம். நான் அவங்களுக்கு அந்த வேல்யூபிள் ரெஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கணும். அந்த வேல்யூபிள் ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, கம்பெனியில் வேலையிலேருந்து தூக்கலாம், ஸோ லே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் கெட்டிங் த ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த டிஎல்ஸ். How many people are in your team and who are working very hard and what is the level of their work, இதெல்லாமே கேட்குறாங்க. அண்ட் த டிஎல் இஸ் கிவிங் சம் ரிப்போர்ட்ஸ். அதில் யார் வந்து அதிகமாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ டோன்ட் ஹாவ் த வேல்யூபிள் ரெஃபரன்ஸ், யுவர் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். ஓகே, ஒன். நெக்ஸ்ட், questionable presence, which means in social media how you are publicizing yourself. இப்போ வந்து நம்ம நிறைய இந்த லிங்க்டின், ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ லிங்க்டின் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ வேர் வி ஷேர் ஆர் தாட்ஸ் ரிலேட்டட் டு தி எம்ப்ளாய்மெண்ட்ஸ், ரிலேட்டட் டு கரியர் நம்ம அங்கே ஷேர் பண்ணுறோம். இப்போ அங்கே ஏதாவது ஒரு போஸ்ட் நம்ம கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக போட்டிருக்கோம், ஓகே, கார்பரேட்டுக்கு எகெயின்ஸ்டாக போட்டிருக்கோம். ஸோ வி பீப்புள் நோ கார்பரேட் இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் லெஸர் அமௌண்ட். ஸோ நாட் தி ஐடி பீப்புள், நான்-ஐடி செக்டார்ஸில் non-IT sectors they are having lot of works, but they are in return they are getting only few amount of salary. அப்போ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம், இல்லை யாராவது போடுறதுக்கு நம்ம வந்து கமெண்ட்டோ இல்லை வந்து அதை நம்ம ரீபோஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போது ஒரு கம்பெனி பற்றி இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம கம்பெனி பற்றி இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் questionable இருக்கும்போதும் நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், டிஸ்கிரிபன்சிஸ், which means so as being a trainer, so I was working as a trainer and I was correcting certain people resume or resume வருது, and I have corrected and I have marked certain corrections. I am getting the next resume. I have got the next resume. In the second resume I have the same informations which I have corrected in the first one, only the name is changed. ஸோ முன்னாடி நான் என்ன ரெஸ்யூமே கரெக்ட் பண்ணணும் அதே தான் செகண்ட் ரெஸ்யூமேக்கு வருது. என்ன ஒன்று, அந்த நேம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. லொக்கேஷன், மொபைல் நம்பர், ரெஸ்யூமே இருக்கக்கூடிய கான்டென்ட்ஸ் இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இல்லை, எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம கிட்ட அந்த பர்டிகுலர் விஷயமே கிடையாது, ஆனால் ரெஸ்யூமேல் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ நான் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் ஜாப் வேணும் அப்படின்னு நான் பைத்தன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பைத்தன். ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிபன்சி, the difference between your document and with you. சரிங்களா, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அது மட்டும்தான் உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லை டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்கிரிபன்சிஸ், ஓகே, பிகாஸ் அது பேஸ்டாக வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ வி வில் கெட் ரிஜெக்டட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் த ஃபைனல் ரீசன் இஸ் பேட் இன்டர்வியூ. சம்டைம் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாம ரூடாக பிஹேவ் பண்ணியிருப்போம், இல்லை வந்து இன்டர்வியூவர் கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சினாரியோஸ்னாலேயும் நமக்கு என்ன ஆகும், அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். அவங்க ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஈகோவில் நம்ம நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ரீசன்ஸ் வேர் த அப்ளிகேஷன்ஸ் கெட்ஸ் ரிஜெக்டட். ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு வந்து காமனாக ஓகே. த ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ரிப்பரேஷன் பார்ட். ஸோ வி டோன்ட் கெட் ஜாப் பிகாஸ் வி ஆர் நாட் completely prepared for the interview process. So complete interview process நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டோம், because we don't prepare the resume, we don't groom ourselves. Grooming in the sense how we present in the interview, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எப்படி பேசுகிறோம், நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது. ஸோ அந்த க்ரூமிங்ஸ் எதுவுமே கம்ப்ளீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு, we don't have the complete interest in the job. இப்போ எனக்கு ஜாப் இல்லை, அதனால் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு ஜாப் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், வாய்ஸ் ப்ராசஸ் போகிறேன். I am not completely interested in voice process, but it is easy to get job in the voice process.
ஸோ ஐம் அப்ளைங் ஃபார் த வாய்ஸ் ப்ராசஸ். ஸோ அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட், நாட் willing டு upskill அண்ட் அப்டேட் யோர் செல்ஃப். யூஆர் நாட் ரெடி டு upskill ஆர் அப்டேட் யோர் செல்ஃப். ஒன்ஸ் ஜாப் வாங்கியாச்சு, ஒரு இடத்துல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போக இல்லை அந்தந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணணும். அதில் அப்ஸ்கில் பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் தி ப்ரிப்பரேஷன் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் பர்சனாலிட்டி. Personality in the sense, you are not able to adapt yourself with the company. You are not able to adapt yourself with the company's employees, that with the team. அந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது கிடையாது. அந்த அடாப்டபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்மளால இது பண்ண முடியாது. அண்ட் the people don't have the clear vision. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு தாட்ல நான் இந்த ஜாபுக்கு வந்திருக்கேன், எனக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த சினாரியோஸே இல்லை. அப்படின்றப்போ அந்த விஷன் இல்லை அப்படின்னாலும் இட்ஸ் அ பர்சனாலிட்டி இஷ்யூ. அண்ட் த ஆட்டிடியூட். ஓகே, ஸோ ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ், ஜாப்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய ஈகோ ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே ப்ராப்ளம் தான். அண்ட் ஜாயினிங் ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூட் அப்படின்றது வேற, ஜாயினிங் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்றது வேற. ஸோ ஜாயினிங் ஆட்டிடியூட்ஸ், இப்போ இன்டர்வியூவில் ஹெச்ஆர் கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க, நான் வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து இருப்பாங்க. அண்டு இந்த அந்த ஒர்க் டைமிங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறப்போ ரொம்பவே யோசிப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ அந்த ரூம்லேருந்து வெளியே போகும்போது இந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஹெச்ஆருக்கு தெரிஞ்சிடும். Okay, so these are some of the problems. And the last one is expectation. What we are expecting from the company. And the expectations நாலையும் நம்ம applications எல்லாமே reject ஆகும். Okay, so without an experience and knowledge, candidate will expect higher package. Higher package வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃப்ரெஷரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்றத தாண்டி தே எக்ஸ்பெக்ட் ஃபார் ஹையர் சேலரி. தே ஆர் நாட் ரெடி டு ஒர்க் ஃபார் த பேசிக் சேலரி. அது ஒன்று. செகண்ட் வந்து பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் ப்ரீவியஸ் கம்பெனியில் உங்களுக்கு பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கம்பெனியில் நீங்கள் அதே பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் த கேண்டிடேட் அண்ட் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை த அப்ளிகேஷன் வில் கெட் ரிஜெக்ட் அண்ட் வை த பீப்புள் டோன்ட் ஹேவ் த ஜாப் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன். ஓகே, ரைட். ஸோ ஹியர் ஃப்ரம் த ஸ்கல்ப்ட் அகாடமி we are focusing on two things. We are starting two things. One, resume preparation. உங்களுடைய செல்ஃப் மார்க்கெட்டிங் டூல். ஓகே, ஸோ resume is the document where you can market yourself. ஓகே, ஸோ இதில் ஒரு திங், இது வந்து இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இந்த பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா 1-to-1 கன்சல்டேஷன், இன்டர்வியூ கைடன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் வி ப்ரிப்பேர் யுவர் ரெஸ்யூமே. ஸோ உங்கள் நாலேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். அண்ட் வில் ஹாவ் ஒன் டைம் ரிவிஷன் அண்ட் லிங்க்டின் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மேக் ஓவர் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று. அண்ட் த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரம் February we are starting இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் 2-week கோர்ஸ். சரிங்களா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் 2 weeks கோர்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்டர்வியூ கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டப் பண்ணலாம், ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் என்ன அண்ட் அதர் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தருவோம். அண்ட் வில் ஹாவ் மார்க் இன்டர்வியூஸ். ஸோ ஒரு மார்க் இன்டர்வியூ இருக்கும், பர்சனலைஸ்டு ஃபீட்பேக்ஸ் கொடுப்போம் அண்ட் வில் ஹாவ் தி ரீமார்க் இன்டர்வியூஸ். ஸோ இது எல்லாமே ஸ்கல்ப்ட் அகாடமியில் வரக்கூடிய அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இது வரைக்கும் நாம் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஹியர் how to develop yourself, how to prepare yourself for the career. One, learn versatile skills. சரிங்களா, அதாவது ஒரு ஸ்கில் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஜாப் வித் த ஹெல்ப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஸ்கில். சரிங்களா, எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக போகணும், எனக்கு பைத்தன் தான் தெரியும், ஆனால் நான் பைத்தான் மட்டும்தான் படிப்பேன், எனக்கு SQL பிடிக்காது அதனால் நான் SQL சுத்தமாக நான் படிக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்துட்டா இப்போ எனக்கு வந்து என்னென்னலாம் வந்து இன்டிமேண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ஸ், பைத்தன், ஜாவா, SQL இதெல்லாமே வந்து இன்டிமேண்ட் ஸ்கில்ஸ். இப்போ பைத்தன் மட்டும் இல்லாமல் ஜாவா அண்ட் SQL இதெல்லாமே கற்றுக்கணும். ஓகே, ஸோ மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ த கம்பெனி வில் எக்ஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ். எனக்கு 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் எனக்கு ஒரு பர்சன் கிட்ட இருந்தால் பெட்டர், நான் அந்த ஒரு பர்சனுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஸோ அப்படின்றது. ஓகே, செகண்ட் ஒன், ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி பீப்புள் ஆர் ஸ்டடிங். காலேஜ்லேயும் சரி இல்லை வந்து தனியாக சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணாலும் நம்ம வந்து படிக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ வி ஆர் குட் இன் அகடமிக் நாலேஜ் பட் வி ஆர் நாட் குட் இன் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ வி ஹாவ் டு கெட் த ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
You can go for internships. We have a lot of free internships. We have a lot of paid internships. You have to search for it and you have to do internships. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து வெல்வெஸ்டாக இருக்கீங்களோ, எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ஃப்ரம் லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட், இஃப் யூ வாண்ட் டு பி குட் இன் கான்டென்ட் ரைட்டர், ஸோ யூ கேன் டூ ஆஸ் அ கான்டென்ட் ரைட்டர், ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டர் இன் சர்டன் கம்பெனிஸ். ஸோ அப்போ அதெல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து வேல்யூ அடிஷன். ஓகே, இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ தே ஹேவ் சம் நாலேஜ். ஸோ கம்பெனி இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் த கம்ப்ளீட் நாலேஜ். அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெஷர் ரோலுக்கு தேவையான நாலேஜ் இருக்கா, ஃப்ரெஷர் ரோலுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் நவடேஸ் தட் டெவலப்டு டெக்னாலஜிஸ் ஆர் டூயிங் த ஃப்ரெஷர் ஜாப். ஒரு ஃப்ரெஷர் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த ஜாப் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் பண்ணும். அப்போ கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு கேண்டிடேட் கிட்ட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு எப்படி வரும், ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு கெட் மோர் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட், டூ சர்டிஃபிகேஷன்ஸ். சரிங்களா, எனக்கு ஜஸ்ட் இது தெரியும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ ஹவு யூ ஹேவ் டெவலப்ட். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன். யூ ஹேவ் டு லேர்ன் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த பர்டிகுலர் ஃபீல்டு. ஒரு டிசைனிங் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா யூடியூப் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். பட் யூடியூப்பில் நமக்கு எல்லாமே கிடைக்காது இல்லையா? ஸோ இப்போ கேன்வா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வா ரிலேட்டடாக எல்லாமே வந்து யூடியூப்ஸில் கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் கேன்வா ரிலேட்டடாக எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் திஸ் ஷோஸ் ஹவ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் டொமைன். இப்போ நான் இன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன், 2 நாள் பார்க்குறேன், தேர்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விட்டாலும் அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இதை நான் ஒரு அமௌண்ட் கட்டி நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா தட் ஷோஸ் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் பர்டிகுலர் ஸ்கில். ஸோ பட் சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம நிறைய பண்ணணும். ஓகே, ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வில்லிங்னஸ் டு லேர்ன். சரிங்களா, ஸோ ரேதர் தேன் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரேதர் தேன் கெட்டிங் சேலரி, யூ ஷுட் ஹேவ் த வில்லிங்னஸ் டு லேர்ன். இப்போ சடனாக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ப்ராசஸ், பட் டியூ டு சம் unavoidable situation or unfortunately you are having some another process. ஓகே, ஒரு புது ப்ராசஸ் ஒன்று கொடுக்குறாங்க, another process. ஓகே, இப்போ எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் பி ரெடி டு லேர்ன் அண்ட் டூ. சரிங்களா, ஸோ நீங்கள் அந்த இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் செய்ய, அந்த ப்ராசஸ் செய்ய ட்ரை பண்ணணும். அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆக உங்கள் ஃபீல்டுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதை லேர்ன் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, யூ ஷுட் ஹேவ் த வில்லிங்னஸ் டு லேர்ன். அண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் a ஸ்ட்ராங் ரெஸ்யூமே. ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே கம்பல்சரியாக வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ரெஸ்யூமேல பயோடேட்டாவில், விச் மீன்ஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். இப்போ ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டானோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ ரெஸ்யூமே, பயோடேட்டா, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியணும். நான் ஒரு ஃப்ரெஷர், அப்போ எனக்கு எந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் என் ரெஸ்யூமேல இருக்கணும். இஃப் யூ ஹேவ் an experience of 3 to 5 years, ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்போ உங்கள் ரெஸ்யூமேல என்ன இருக்கணும். யூ ஷுட் நோ த எலமெண்ட்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் த ரெஸ்யூமே. அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு அலைன் யுவர் கான்டென்ட். ஒரு ரெஸ்யூமேல ஒரு ஃப்ரெஷராக இருந்து என்னென்ன கான்டென்ட் போடணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து என்னென்ன கான்டென்ட் போடணும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் என்னென்ன இருக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட், அப்பார்ட் ஃப்ரம் திஸ், யூ ஷுட் ஹேவ் த ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ். கண்டிப்பாக வந்து கீவேர்ட்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா, அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஜாப் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் உங்கள் ரெஸ்யூமேல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு டேர்மே அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் 2 times வந்து உங்கள் ரெஸ்யூமேல எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். ஒரே இடத்துல இல்லை, பட் சம்ஹவ் யூ ஹேவ் டு கெட் ரிஃப்ளெக்டட் அட்லீஸ்ட் ஃபார் 2 times. ஓகே, நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் நெட்வொர்க்கிங். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது, ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் வந்து நம்ம பண்ணணும். சரியா, ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் யூ ஆர் ஸ்டடிங் இன் யோர் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுதான் உங்கள் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் தாண்டி உங்கள் நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணணும். அப்போ தான் நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்க முடியும். ஓகே, யூ ஹேவ் டு பில்ட் யுவர் கனெக்ஷன்ஸ், யூ ஹேவ் டு பில்ட் யுவர் நெட்வொர்க்கிங் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். You have to learn multiple skill sets. You have to get proficient with 1 or 2. So rather than 1, at least for 2. Second, whatever you are learning, you should have the practical knowledge, hands-on experience compulsory இருக்கணும். So next one is certifications. பண்ணிருக்கணும். So apart from your academics, you should have certain certifications. ஏன்னா இதெல்லாம் ரெஸ்யூமேல நீங்கள் போடணும். அப்போ நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கணும்.
ஸோ இப்போ சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றப்ப வி ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரீ சோர்சஸ். கோர்ஸரா இருக்கு, யூடெமி இருக்கு, வி ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரீ கோர்சஸ். அதில் 1 or 2 ஹார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ செஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் பண்ணால் போதுமா? நோ. ஸோ ஃப்ரீ செஷன்ஸ் 1 or 2 ஹார் செஷனில் உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். பட் அதனுடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், certifications learn பண்ணணும். And always you have to be willing to learn. And next you should know how to prepare a strong resume for each and every job. ஒவ்வொரு ஜாபுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேவை எடிட் பண்ணி தான் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஒரே ரெஸ்யூமேவை எல்லாருக்குமே அனுப்பக்கூடாது. அண்ட் யூ ஷுட் பில்ட் a strong network of people. இதெல்லாமே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்னென்னலாம் வந்து ஸ்கில்ஸ் டிமாண்டடாக இருக்குது. த ஃபீல்ட் ரிலவெண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அந்த ஃபீல்டினுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம்பல்சரியாக உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்களால் அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ டு கெட் த்ரூ தி இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் டு ஒர்க் தேர் யூ ஷுட் நோ த டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் த சர்டன் ஃபீல்ட். இப்போ ஒரு வெப் டெவலப்பர், வெப் டிசைனர் அப்படின்னா அந்த வெப் டிசைனருக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன தெரியணும். ஓகே, ஒரு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகே, செகண்ட் ரிலவெண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் கான்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இருந்தாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நமக்கு ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இஃப் வி கிவ் அ ப்ராம்ப்ட் இட் வில் கிவ் தி என்டையர் கான்டென்ட். ஸோ அப்போ நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி நம்ம கான்டென்ட்டை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, ஐ எம் அ கான்டென்ட் ரைட்டர். ஸோ நவ் பட் ஐ ஹாவ் அ காம்படிஷன் வித் அ சர்டன் ஏஐ டூல். Then I should know what is that AI tool, how to use the AI tool for my domain. அந்த ரிலவெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃப்ரீ சோர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ சோர்ஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம், அந்த ரிலவெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, வாட் எவர் த ஃபீல்ட் இஸ், எந்த ஃபீல்டாக இருந்தாலும், ஈவன் மெடிக்கல் ஃபீல்டாகவே இருந்தாலும் உங்கள் ஃபீல்டுக்கு ரிலவெண்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமன் ஸ்கில் அப்படின்றது, காமன் நாலேஜ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை தாண்டி வேற என்ன டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணலாம், வேற என்ன நாலேஜ் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த கம்யூனிகேஷன் பார்ட். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு ஷேர் யுவர் தாட்ஸ், டு ஷேர் யுவர் ஐடியாஸ், to make others understanding of your concept, communication is very important. Whatever the language you are using, that doesn't matter. It may be English, it may be Tamil, or it may be Hindi. So whatever the language, that doesn't matter, but you have to speak very clearly. So communication is not about the language you are speaking. It is about how you are speaking. How you are speaking, how you are using the simple sentences to make others to listen, others to understand. ஸோ அதான் வந்து கம்யூனிகேஷனில் ஒரு பார்ட். ஓகே, அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது ரீசெண்டாக லிங்க்டின்ல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல கேண்டிடேட்ஸ் கிட்ட கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்கில்ஸ், போத் டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸில் என்னென்ன ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது செகண்ட். Okay, so whatever the company, whatever the field is, the problem solving skill is the top second skill. So top second expected skills. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும். நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, சேல்ஸ் சரியாக போகலை, இல்லை நீங்கள் ஒரு சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ரொம்ப டஃப் கஸ்டமர், அவங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்க முடியாது. பட் அந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, ஹவ் யூ ஆர் மேக்கிங் த சிச்சுவேஷன் இஸ் ஆப்ட் ஃபார் யோர் செல்ஃப். ஸோ அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க. ஸோ லாஸ்ட் மந்த்து இந்த மந்த்தும் ஆல்மோஸ்ட் சேல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த சேலஞ்சுக்கு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, ஹவ் யூ ஆர் திங்கிங் யுவர் மைண்ட், ஹவ் யூ ஆர் திங்கிங் யுவர் ஐடியாஸ், ஹவ் யூ ஆர் திங்கிங் அபவுட் த சொல்யூஷன்ஸ். சில பேரில் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது இப்படித்தான், நாம் இதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. பட் த பர்சன் ஹூ இஸ் வெரி பேஷனேட்டட், ஸோ எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த வேலையை ரொம்ப பிடிச்சி செய்கிறேன், பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் திஸ் ஜாப் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி, ஓகே ஸோ லாஸ்ட் மந்த் ஐ ஹேவ் டன் திஸ் மந்த் ஐ ஹேவ் மேட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஐ ஹேவ் டு டூ சம் அதர் ப்ரோக்ரஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணுறப்போ அந்த சேலஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க
யோசிப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அப்படின்றது முக்கியம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் எத்திக். ஓகே, ஸோ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்றது முக்கியம். ஸோ த கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஹானஸ்டி, லாயல்ட்டி ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கம்பெனிஸ் எல்லாமே சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு பர்சன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம இமோஷன்ஸை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் டீம்ஸ், யுவர் கலீக்ஸ் எமோஷன்ஸ் ஆல்சோ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன் ஆஃப் யுவர் கலீக், உங்களுடைய ஃப்ரெண்ட், உங்கள் கலீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கார். அப்போ அவரை நீங்கள் பூஸ்ட் பண்ணி அவருடைய எமோஷன்ஸை உங்களுக்கு மேனேஜ் பண்ணி அவரை ஒர்க் பண்ண வைக்க தெரியணும். ஸோ நார்மலாக நம்ம கிளாஸ் ரூம்ஸில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கிளாஸ் ரூம்குள்ளே போகிறோம், உட்காந்துருக்கோம், உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சேடாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க ப்ராப்ளம்ஸ் கேட்டு அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை அவங்க நார்மலைஸ் ஆக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம். We do some kind of activities to make them normalize. Yeah? So that is called as emotional intelligence. Emotional intelligence, which means you should be able to manage your emotions. Okay, manage your emotions in the sense, or project present பண்றீங்க, but it is not going well. You are getting nicely from your team lead. You are frustrated, you are got irritated, you are about to show your anger. But at that moment, you should not show your anger. You have to manage your anger. ஓகே, ஸோ டீம் லீடு கிட்ட திட்டு வாங்கிட்டு அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல நம்ம அதை மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஹவு யூ ஆர் குட் இன் மேனேஜிங் யுவர் எமோஷன்ஸ். நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங். ஸோ இன்னோவேட்டிவ் திங்கிங் இப்போ முதல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திங்கிங் ப்ராசஸ் நார்மலாக திங்க் பண்ண தெரிஞ்ச போதும் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்துட்டு லேட்ரல் திங்கிங், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், இதெல்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும். இட் ஹேஸ் டு பி சம்திங் யூனிக் அண்ட் நியூ. ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா நியூவாக இருக்கணும். இன்னோவேட்டிவ் திங்கிங் அப்படின்றப்போ யூனிக்காகவும் இருக்கணும், நியூவாகவும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் த இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிறைய சர்வேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி டாப் மோஸ்ட் ஸ்கில்ஸ். சரிங்களா? ஸோ டாப் மோஸ்ட்டாக இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் தி இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ். இது தாண்டி சில சாஃப்ட் ஸ்கில்ஸ், சில டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகும். ஓகே, okay. So this is also our another program, 10 days communication program. Okay. So we are considering the 10 days, just a 10 days. 10 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம். அண்ட் ஹியர் இன் திஸ் ப்ரோக்ராம் யூ வில் கெட் யுவர் ஃப்ளூயன்சி. ஸோ உங்கள் லாங்குவேஜ் டே ஒன்ல எப்படி இருக்கோ அது கொஞ்சம் நாங்கள் பெட்டர் பண்ணி கொடுப்போம். அண்ட் இட் வில் என்ஹான்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ், வில் மேக் யூ ஆஸ் அ கான்ஃபிடன்ட் பர்சன். அண்ட் நெக்ஸ்ட் வில் கிவ் யூ ரியல் வேர்ல்ட் கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ். ஸோ ரியல் வேர்ல்டு சினாரியோஸ் கொடுத்து அந்த ரியல் வேர்ல்டு டேர்ம்ஸில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்றது கொடுக்குறோம். அண்ட் இட்ஸ் அ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் 10 days program with an evaluation, with an assessment, you will be receiving a certificate. And we focus LSRW. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணி தருவோம். ஸோ இந்த 10 daysல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரியருக்கு உங்கள் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுற, கரியர் பேஸ்டு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ என்னென்னலாம் நீடடோ அதெல்லாமே இதில் இருக்கும். ஓகே, அண்ட் த இன்டர்வியூ ரெடினஸ் ப்ரோக்ராம். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் எ நியூ ப்ரோக்ராம். So we are starting a new program. Okay, so here this is a 2 weeks program, interview readiness program. Interview prep program வந்து ஒரு 2 weeks program. இந்த 2 weeks ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ்டு திங்ஸ் எல்லாமே, அதாவது போர்ட்ஃபோலியோ டெவலப்மெண்ட், குரூப் டிஸ்கஷன்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒவ்வொரு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படிலாம் நம்ம கிளியர் பண்ணலாம், வாட் ஆர் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது எல்லாமே வந்து 2 weeks ப்ரோக்ராமில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் get the informations. You can contact us and you can get the informations. Okay. Okay, so that's all about today's session. Do you have any doubts? Do you have any clarifications? Any clarifications? So did you get something about the market demand? Did you get any idea related to job market? Yeah, right. In the message I have shared, I have
I have included a feedback link, so kindly fill the form so that it will be really helpful for us. Okay, right. So thank you for joining in the today's session. So definitely, if you have any doubt or if you need any clarification, if you need any guidance, you can contact us. The numbers are here. So 944, the all other social media platforms, everything is here. So whatever the guidance you need, so you can contact us. கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ் என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி திங் டு சே யூ கேன். சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் டிஸ்கஷன். தேங்க்யூ வர்ஷிகா அண்ட் தேங்க்யூ அதர்ஸ், மைக்கேல், அகமத். ஸோ தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். ஹேமா ராகவர்மணி, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். Right. So, okay, people. So, thank you for joining. We'll meet in the next session very soon. Thank you.